This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்எஸ்டிசியில் பஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ண போகிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து க்ரோமில் போய்ட்டு டிஎன்எஸ்டிசி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நேராக புக்கிங் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ இதுக்கு வந்து லாகினும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். சோர்ஸ் ஸ்டேஷன் டெஸ்டினேஷன்ஸ் ப்ளேஸும் வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம எந்த டேட்டில் ஜேர்னி தேவையோ அதை வந்து கொடுத்து சர்ச் பண்ணும்போது அவைலபிள் பஸ்ஸெலாம் ஷோ ஆகுது. ஸோ அந்த பஸ்ஸில் எந்தெந்த பஸ்ஸில் அவைலபிள் சீட் இருக்குன்றத டீட்டெயில் ஃபுல்லாக தெரியுது. ஸோ நம்ம எந்த டைமிங் தேவையோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணின்னு நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரும் கொடுக்கணும். கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்ம சீட் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தோம்னா எவ்வளோ பேமெண்ட்றதை கேல்குலேஷனுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகுது. போயிட்டு நம்ம யூபிஐ மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் எஸ்எம்எஸ் வந்தது. நம்ம டிக்கெட்டும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 20 மினிட்ஸ் பிஃபோராகவே போயிட்டோம். ஆனால் பஸ்ஸு வந்து எடுத்துட்டாங்க சீக்கிரமாக. ஏன்னா ஆன்லைன் புக் பண்ணுறது அந்த பர்சனருக்கு இன்னுமே தெரியவே இல்லை, அந்த பஸ் டிரைவர் அண்ட் கண்ட்ராக்டருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு கேட்டதுக்கப்புறமே அந்த பஸ்ஸு வெளியே போனதுக்கப்புறம் திரும்ப உள்ள பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்து எங்களை கூப்பிட்டு போச்சு. ஸோ புக் பண்ணுறீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே போயிடுங்க. ½ அன் ஹவர் முன்னாடியே போயிடுங்க, அதான் நமக்கு சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பஸ்ஸு வந்து கரெக்ட் டைம் போயும் நீங்கள் பஸ்ஸு விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து எதனா ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லாம போயிடுச்சு, சொல்லாம சேர்த்து வச்ச கனவுகள் பலிக்குது. முன்னால நானும் வரேன்.